எக்ஸ் முஸ்லீம்ஸ் பற்றி 2 பதிவு போட்டிருந்தேன். முதல் பதிவில் என்னுடைய போஸ்ட்டில் அவங்க பண்ண அட்டகாசத்தையும் நான் பண்ண ரிப்ளை, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் அவங்கள்ட்ட ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அதை வந்து சொல்லியிருந்தேன். 2வது போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நாத்திகர்கள் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாலும் தமிழகத்தில் பேசக்கூடிய நாத்திகத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்க உண்மையாலே பேசக்கூடிய நாத்திகம் என்ன, அதனுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறத பற்றியும் 2வது வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட எண்டில் இவங்க கிட்ட ஒரு ரைட் விங் ஐடியாலஜி இருக்குது, இவங்க கிட்ட ஒரு ரைட் விங் மைண்ட் செட் இருக்குது, அதை தான் வந்து இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பிரதிபலிக்கிறாங்க. அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான ரெவல்யூஷனரி தாட்ஸோட வெளியே வந்தாலும் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 24 hours பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் விங் ஐடியாலஜியோட ஃபேஸ்புக்கில் இஸ்லாமிய வெறுப்பை மட்டும்தான் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்குது, இவங்க எங்கேருந்துலாம் இந்த தகவல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் ஆர்கனைஸ்டு ஹேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழு. இந்த குழு எங்கேருந்து இயங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசிலேருந்து. இவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வந்து ஹேட் கிரைம்ஸ் நடந்தாலும் அதை ஆய்வு பண்ணி அதனுடைய ஆணிவர் எங்கேருந்து தொடங்குச்சு அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. அதே போல் சோஷியல் மீடியாவில் இந்த ஹேட் ஸ்பீச்லாம் ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணி ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க, வருஷம் ஆய்வுலாம் வந்து வெளியிடுவாங்க. அந்த குழு பார்த்தீங்கன்னா 2024 ஹேட் ஸ்பீச்சஸ் இந்தியாவில் எவ்வளோ நடந்திருக்கு, அது எந்த அளவுக்கு வந்து சமுதாயத்தில் பிரதிபலிச்சிருக்கு, அதுக்கு காரணமானவர்கள்லாம் யார், எந்த சமுதாயம் அதற்கு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை முழு ஆய்வு நீங்கள் படிக்கணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பாருங்கள். இதில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ரிசர்ச் எடுத்தேன். என்னன்னு சொன்னால் அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால் இந்த யூடியூப்ல வந்து ஆஸ்க் ரகுலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இயங்கிட்டு இருக்கார் இல்லையா, அவர் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுத்துருந்தார் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவில். இந்த எக்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேஜஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு அவங்கள்ட்ட நிறைய அறிவுரைகள் கிடைக்கும், வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியும், நம்ம வந்து திருந்தி வாழ்வோமா. ஏன்னா நம்மளுடைய உள்ளங்களில் நம்மளுடைய மைண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா விஷம் புகுத்தப்பட்டிருக்கான், அதுவும் சிறு வயதிலேயே புகுத்தப்பட்டிருக்கான். அவருக்கு வந்து இதை சொல்கிறதுல வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லை, நான் ஒரு அட்வைஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில். அந்த வீடியோ போய் பாருங்கள், நான் அந்த வீடியோவை இங்கே ஷோ பண்ண விரும்பல, அவருடைய சேனலில் இருக்குது. இந்த எக்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர் சஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேஜஸில் என்ன மாதிரியான பதிவுகள்லாம் வருது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில், அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லை, நான் போடுற பதிவுகளில், நான் போடுற வீடியோ பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கமெண்ட் செக்ஷனில் வந்து எக்ஸ் முஸ்லீம்ஸினுடைய கொள்கையை வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடி, அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியல, அது ஒரு ஐடி. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அவங்க இல்லை, அவங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நான் இல்லை. ஸோ அந்த ஐடியில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். என்னன்னு சொன்னால் இந்த போஸ்ட்டை பாருங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் நடந்த ஒரு ஈவெண்ட்டு, ஒரு அரசு நிகழ்ச்சி இது. அதில் வந்து நிதிஷ்குமார் வந்து அந்த சான்றிதழை பெற வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய நிக்காபை பிடிச்சி இழுக்கிறாரு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து ஒரு பெரும் அதிர்வலியை ஏற்படுத்திச்சு, எல்லாருமே கண்டனம் தெரிவித்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அஃபென்ஸ், இது ஒரு கிரிமினல் குற்றம். இந்த எக்ஸ் முஸ்லீம் ஐடி வந்து இந்த விஷயத்தை எப்படி அணுகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பொண்ணுடைய அந்த நிக்காப்பை பிடிச்சி இழுத்தது பிஜேபியா காங்கிரஸா அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாதான். அந்த புர்காக்குள்ள இருக்கிறது ஒரு டாக்டரா இல்லை தீவிரவாதியா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணது நியாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இந்த பதிவில் கொஞ்சமாச்சும் ஒரு நியாயம் இருக்கா? நீ ஒரு ரெவல்யூஷனரி தாட்ல இருந்தானே இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்த, உன்னுடைய வாதப்படியே வர, உனக்கு விடுதலை வேணும், நான் வந்து ஒரு ஃப்ரீடமாக திங்க் பண்ணணும், இஸ்லாம் வந்து பல கட்டளைகளையும் பல ரூல்ஸையும் போடுது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, என்னுடைய விருப்பப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விடுதலை சிந்தனையோடு தானே வெளியே வந்த, தன்னை ஒரு நாத்திக சிந்தனையுடையவராகவும் வந்து அறிமுகப்படுத்திக்கிறல்ல. இந்த போஸ்ட்ல உன்னுடைய சிந்தனை என்னவா இருக்கு? கிளியரான ரைட் விங் ஐடியாலஜி. இதை தான் சொல்கிறேன். இந்தியா ஃபுல்லாக அதை வந்து கண்டிச்சு தான் எழுதுனாங்க, நாத்திகர்கள் உட்பட எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக கண்டிச்சு தான் அதை வந்து கண்டனம் தெரிவித்து தான் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இந்த எக்ஸ் முஸ்லீம் பாருங்க, அவங்க தனி ரூட்டில் போவாங்க. என்ன ரீசன்? எதனா ஒரு காரணம் கிடைச்சிடக்கூடாதா, அந்த காரணத்தை வச்சு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு ஹேட்டை வந்து இங்கே கிரியேட் பண்ணிடக்கூடாதா அப்படிங்கிறத அந்த ரைட் விங் ஐடியாலஜி இருக்குல்ல, அதைத்தான் வந்து இவங்க வெளிப்படுத்துறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, முஸ்லீம்களுக்கு அறிவுரை சொல்கிறேன், முஸ்லீம்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மைண்ட் செட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதாவது சின்ன வயசுலேயே வந்து விஷத்தை புகுத்துறாங்களாம். எதே இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய மதரசாக்களையும் இஸ்லாமிய கல்வியை போதிக்கக்கூடிய விஷயங்களும் அவர் வந்து கோட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், சின்ன வயசுலேயே வந்து 2017 இப்போ நான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஊர்வலம் இது. அந்த ஊர்வலத்தில் சின்ன சின்ன பசங்க கையில் கத்தியை கொடுத்து நடக்க விடுறாங்க. இது 2017 நடந்துச்சு. அப்போ இந்தியா முழுவதும் உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறான முன் உதாரணம், குழந்தைகள் கையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சு எழுதும்போது ஆர்எஸ்எஸ் அதுக்கு என்ன தெரியுமா ரிப்ளை கொடுத்தாங்க? இந்த கையில் கொடுக்கப்பட்ட அந்த கத்தி இருக்கு இல்லையா, அது வந்து ஆர்ம்ஸ்னுடைய கணக்கில் வராதான். இப்போ சொல்லுங்க, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இல்லை விஷத்தை இங்கே குழந்தைகள் மத்தியில் புகுத்தக்கூடிய ஐடியாலஜி யாருடைய ஐடியாலஜி? ரைட் விங் ஐடியாலஜியா இல்லை லெஃப்ட் விங் ஐடியாலஜியா? இதெல்லாம் எடுத்து பேச வேண்டியதானே? இதெல்லாம் உங்களுக்கு வந்து வருத்தத்தை தெரிவிக்கலையா? நீங்கள் தான் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன் உதாரணத்தை காட்டக்கூடிய ஆள் தானே நீங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்கிறேன், பஜ்ரங் தள் வந்து 2019 கர்நாடகாவில் ஒரு ஸ்கூலில் வந்து
சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ஆயுத பயிற்சி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு வந்து நடத்துது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ரைட் விங் ஐடியாலஜியை பேசக்கூடிய மக்கள் அதை சமூக ரீதியாக ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான பயிற்சிகள், இந்த மாதிரியான வகுப்புகள்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து அதுக்கான எதிர்ப்புகளும் வந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் நியூஸும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய பார்வைக்கு அது தெரியல. ஏன்? நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாகவே ரைட் விங் ஐடியாலஜி தான். அந்த மீடியாஸ் மட்டும்தான், அதில் வரக்கூடிய வாட்ஸ்அப் வதந்திகள் மட்டும்தான். அதை தான் இந்த ஆய்வு, இந்த வாஷிங்டன் டிசியிலிருந்து வந்த இந்த ஆய்வு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக, குறிப்பாக முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவர்கள் பரப்பக்கூடிய 50% நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதன் அடிப்படையிலனா, அதாவது காமன் ஃபார் ரைட் கான்ஸ்பிரசி தியரிஸ் இன்க்ளூடிங் பட் நாட் லிமிடெட் டு லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், population jihad and vote jihad compared to 2023 hate speech events with conspiracy theories increased by 38%. அதாவது 2023க்கும் 2024க்கும் இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரியை வச்சு வெறுப்பு பிரச்சாரங்களை பேசுகிறாங்க இல்லையா, அதாவது இந்த லவ் ஜிஹாது, லேண்ட் ஜிஹாது, பாப்புலேஷன் ஜிஹாது, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க இல்லையா, அது வந்து குறையும்னு பார்த்தா வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே போகுது. ஏன்? இந்த மாதிரியான குரூப் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாசிக்கில் வந்து அந்த டிசிஎஸ்ல நடந்த இஷ்யூவில் என்னென்னலாம் பேசுனாங்க, அதாவது கம்ப்ளைண்ட் வந்து லவ் ஜிஹாதுன்னு எந்த இடத்துலையும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த இதில் வந்து யூஸ் பண்ணலை. காவல்துறையும் எஃப்ஐஆரில் எங்கேயுமே லவ் ஜிஹாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஆனால் தமிழ்லேயே பேசுகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஜிஹாது, பல பேர் வந்து மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸ்லேருந்து இப்போ ஃபேக்ட் ஃபைண்டிங் குழு கொடுத்த ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அதனுடைய பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதம் மாற்றத்துக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க அதை ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த ரைட் விங் ஐடியாலஜி பேசக்கூடிய மீடியாக்கள் பரப்பக்கூடிய அந்த கார்பரேட் ஜிஹாது, லவ் ஜிஹாது, இதுக்கெல்லாம் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு டிசிஎஸ் நியமிச்சு அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் குழு வந்து ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்கு. இப்போது இந்த நாசிக் இஷ்யூவை வச்சு எத்தனை பேர் வீடியோ போட்டாங்க, எத்தனை பேர் பதிவு போட்டாங்க, எல்லாமே என்ன போட்டிருந்தாங்க, லவ் ஜிஹாது, இது வந்து கார்பரேட் ஜிஹாது, முஸ்லீம்களுக்கு இதுதான் வேலை. இதில் வர அறிவுரை சொல்கிறாரு உட்காந்துட்டு யூடியூப்ல. முஸ்லீம்களோட மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் தானே பேசுறீங்க, இதை எடுத்து பேசுங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் எடுத்து பேசுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கே தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக இங்கே பேசணும், அதுக்கான ஒரு ஹேட்டை உருவாக்கணும், அதுக்கு என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் தகவல் கிடைக்குதோ அது உண்மையா பொய்யா, அதனுடைய விசாரணை என்ன நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஸ்டன்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டுருணும், முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு இஷ்யூ நடக்குது, இன்ஸ்டன்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டுருணும். இது வந்து கிளியரான ரைட் விங் ஐடியாலஜி மைண்ட் செட். இதுதான் வந்து எக்ஸ் முஸ்லீம்கள் பேஜ்லையும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ண சொல்லக்கூடிய, அதை ரெஃபர் பண்ணக்கூடிய அவங்களுடைய மைண்ட் செட்லையும் இதுதான் இருக்குது. 2020 டெல்லி கலவரம் நடந்துச்சு இல்லையா, அந்த கலவரத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள்லாம் 11 பேர் 18 வயசுக்கு உட்பட்டவர்கள். அவங்களாம் சிறார்கள் தானே. அவங்களுடைய மைண்ட் செட்டில் எப்படி அந்த தாட் வந்துச்சு, யார் விரைச்சா, எந்த ஐடியாலஜி அவங்க பின்பற்றக்கூடியவங்க? இன்னும் அந்த 18 வயசுக்கு உட்பட்டவங்க 11 பேர். ஆனால் கைது செய்யப்பட்ட எல்லாருமே எத்தனை வயசு? 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து நீங்கள் மக்கள் மத்தியில் புகுத்தி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு எதிரான ஒரு வெறுப்பை வந்து நீங்கள் விதைக்கிறீங்க. குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை தான் நீங்கள் விதைக்கிறீங்க. நான் கேட்குறேன், நாசிக்கில் அந்த இஷ்யூ நடந்துச்சு, அதுக்கப்புறமா நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, நிறைய நியூஸ் வந்து அதை பற்றி நான் வருது. உடனே உங்களுக்கு எப்படி தெரியுது அது லவ் ஜிஹாது, அது கார்பரேட் ஜிஹாதுன்னு? அந்த வார்த்தையை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க? லவ் ஜிஹாது பண்ணி மதம் மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊபியில் பதியப்பட்ட வழக்குகள் இன்னும் முடிவுக்கு வராமல் அப்படியே இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிக்கக்கூடிய வகையில் தான் இங்கே இந்த லவ் ஜிஹாது அப்படிங்கிற கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. இதெல்லாம் எதையுமே பார்க்காம, சுத்தமாக இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே படிக்காமல், வெறும் ரைட் விங் ஐடியாலஜியில் மட்டுமே பேசிட்டு, நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வந்த சேவியர் மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ முஸ்லீம்களாகிய நாமல் நான் திரும்ப இதுதான் சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும், அவங்ககிட்ட வந்து டிபேட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் திரும்ப இந்த டாபிக் உள்ளே நம்ம சொல்லிருப்போம். நம்மளுடைய வேலை அது கிடையாது. அவங்க பரப்பக்கூடிய ஹேட் அப்படிங்கிறது, அவங்க பரப்பக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கான தீர்வை நம்ம மக்கள் மத்தியில் சொல்லணும். மற்றபடி நீங்கள் வந்து அந்த ஐடியாலஜி இருக்க மக்கள்கிட்ட போய் டிபேட் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்களுடைய போஸ்ட்டில் போயிட்டு அசிங்கமாக திட்டிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அநாகரிகமான செயல் தான். டீசெண்டாக அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த ஆய்வு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஆய்வுகள்லாம் இருக்குது. இந்தியாவில் நடக்கக்கூடிய வெறுப்பு குற்றங்கள், வெறுப்பு பேச்சுகள், இதை பற்றின நிறைய ஆய்வுகள் இருக்கு. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இங்கே இந்த ரைட் விங் ஐடியாலஜிக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் மேலே தேச துரோக வழக்குகள் வந்து பதியப்படுது இந்தியா முழுவதும். அதில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீதும் இந்த மாதிரியான ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னால், பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினவங்களுக்கு மேலே கூட இவ்வளோ செடிஷனில் வந்து பதியப்படலடா, நீங்க என்னடா இப்படி வந்து தேச துரோக வழக்கு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து இங்கே ஒரு ஒடுக்குமுறையான ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரண்டிடும் போது அந்த மக்களை அடக்குவதற்கு அந்த சட்டங்களை வந்து அந்த அளவுக்கு இங்கே தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை பற்றின ஆய்வுகள்லாம் வந்திருக்கு. நான் அதை ஃபுல்லாக எல்லாமே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஆய்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படித்து பார்த்தா தான் இங்கே இந்தியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். மற்றபடி நீங்கள் போயிட்டு விவாதம் பண்ணுறது, அவங்கள்ட்ட போயிட்டு அசிங்கசியமாக திட்டுறது, இதெல்லாம் வந்து எந்த ஒரு பயனும் தராது. அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி தியரி, அவர்கள் வைக்கக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு எதிரான ஆய்வுகள், பல ஆய்வுகள் இந்தியாவில் நடந்திருக்கு.
இந்தியாவிலும் நடந்திருக்கு, இந்தியாவுக்கு வெளியவும் நடந்திருக்கு. அப்பனா என்னப்பா இந்த ஃபாரூக் படுகொலை இதெல்லாம் வந்து நீ என்ன சொல்ல வர, அதெல்லாம் வந்து உண்மையிலே நடந்தது இல்லையா, தமிழ்நாட்டிலே நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வரேன். நான் வேலை செஞ்ச பத்திரிகையிலே அதை பற்றின கலாய்வுலாம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதெல்லாம் நான் பின்னாடி வெளியிடுவேன், வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் உங்களுக்கு பதிவாக வரும். அப்புறம் இந்த வீடியோவில் நான் காட்டின அந்த எக்ஸ் முஸ்லீம்னுடைய ஐடியை நான் பிளர் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால், என்னுடைய பதிவுகள்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க போடும்போது பதில் கொடுக்குறேன்னு போடும்போது சில பேர் வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களுடைய கமெண்ட், அவங்களுடைய போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணக்கூடியவங்களாம் நம்மளை போட்டு கிழிச்சதெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து யாரும் அங்கே போயிடக்கூடாது. இப்போ என்னுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, என்னுடைய வீடியோவில் நல்ல விதமாகவும் வெறுப்பாகவும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுடைய மைண்ட் செட்லாம் எனக்கு தெரியாது. அவங்க போயிட்டு அவங்களுடைய போஸ்ட்டில் வந்து அவங்கள போயிட்டு அசிங்கமாக திட்டதெல்லாம் நான் விரும்பல. ஸோ வரக்கூடிய நாட்களில் இவர்கள் வைக்கக்கூடிய எல்லா விமர்சனத்துக்கும் அழகான முறையில் நம்ம பதில் சொல்வோம். ஸோ காத்திருங்கள், அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.